ஒரு வேலை பார்க்க முடியா எதுக்கு எடுத்தாலும் பல்வலிங்க. பல்லு வலிக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்ப வலிக்கலன்னா சொல்ல முடியும்? எதனால பல்வலி இருந்துச்சு? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அப்பா நீங்க நேத்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன்ப்பா. அதனால தான் பல்லு வலி இருந்துச்சு. உங்களால தான் வந்துச்சு. நீங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஆஸ்பத்திரி எதுக்கு போனோம்? டாக்டர் வீட்டுக்கு கூப்பிடலாம். சரிப்பா டக்குன்னு கூப்பிடுங்க. எனக்கு பல்லு வலி தாங்க முடியல. ரொம்ப வலிக்கு. ஹலோ டாக்டர், என் பையனுக்கு ரொம்ப பல்லு வலிக்குதான், கொஞ்சம் வரீங்களா வீட்டுக்கு? சரி நான் வரேன். கொஞ்சம் அவசரம், நீங்க மெதுவாகவே வாங்க. சரிங்களா டாக்டர்? அப்பா பல்லு வலிக்குன்னு சொல்லி கத்திட்டு இருந்தா மெதுவா ஆடி சுத்தி வந்துட்டு ஸ்பீடா வர சொல்லு. டாக்டர் அவன் கத்திட்டு இருக்கான், நீங்க கொஞ்சம் ஸ்பீடாகவே வாங்க. சரி நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே வரேன். ஓகே டாக்டர் வாங்க. சரி கொஞ்சம் வாயை திறங்க, உனக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம். டாக்டர் நான் அவன் வாயை பார்க்க சொன்னேன், ஏன் வாயை பார்க்க சொல்லு டாக்டர்? பேஷண்ட் யாருன்னு கன்ஃபியூஷன் ஆகுதுல்ல, பையனை இங்கே வர சொல்ல வேண்டியதானே? ஐயோ இந்த டாக்டர் கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கண்ணு தெரியாத டாக்டர்னா கூட்டிகிட்டு வந்துட்டேனே. ஐயோ இவன்னா என் ஃபேமிலி டாக்டர் சொல்கிறேனே. டாக்டர் எனக்கு தான் டாக்டர் ரொம்ப பல்லு வலியா இருக்கு, கொஞ்சம் இங்க வாங்க டாக்டர். தம்பி கொஞ்சம் வாயை தர. என்ன தம்பி வாயில இவ்வளோ சூத்த பல்லா இருக்கு, பல்லு தேப்பியா மாட்டியா? டாக்டர் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, அவனுக்கு காது கேட்காது கொஞ்சம். ஃபர்ஸ்ட்ல எனக்கே கேட்க மாட்டேங்குது டாக்டர், அவனுக்கு எப்படி டாக்டர் கேட்கும்? தம்பி காலையும் சாயந்தரம் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணணும் சரியா? நான் மாத்திரை மருந்து எழுதி தரேன், அது தினமும் போடு, நல்லா ப்ரஷ் பண்ணு. ஓகே சரிங்க டாக்டர், நான் கரெக்டா பண்றேன். ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிக்கிறேன். சரி சொல்லுங்க டாக்டர், எவ்வளோ ஃபீஸு? ஹாஸ்பிட்டல் வந்தால் ஃபீஸ் வந்து 250 ரூபாங்க. அதே வீட்டுக்கு வந்து சொன்னால் 550 ரூபாங்க. எனக்கு 550 ரூபாயா? இதுக்கு நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து போனேன் டாக்டர். அதுனா எங்களுக்கு தெரியாது, நீங்கள் முதல்ல காசு இருங்க. சரிங்க டாக்டர். சரி பணத்தை தந்ததுக்கு தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். தேங்க்ஸ் டாக்டர். இனிமேலாச்சும் ஸ்வீட்டை கொஞ்சம் அளவாக தின்னு, ரொம்ப திங்காத. அப்பா நீங்களும் ரொம்ப ஸ்வீட் தின்னு தான் என்ன குண்டா இருக்கீங்கப்பா. என்ன சொல்ல இப்ப? என்ன ஸ்வீட் தின்னு தான் குண்டா இருக்கனா? ஆமாப்பா. அப்பா அடிக்காதீங்கப்பா, தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. சரி இதுக்கு போய் இந்த மாதிரி சொன்னேன், நல்லா அடிப்போம் பார்த்துக்கோ. சரிப்பா இருக்கும் செய்ய மாட்டேன்ப்பா. அப்படி இந்த மாதிரி சொன்ன உனக்கு இருக்கு. என்ன பையன் இவன் இப்ப பார்த்தாலும் வேலை செய்ய கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஐயோ அப்பா வேற அடிச்சுட்டு போயிட்டு